வெல்கம் டு ஃபன் ஸ்பாட் ப்ரூனே. நான் உங்க இலக்கியா. நம்ம சேனலுக்கு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதாங்க ப்ரூனே நாட்டில் நாங்க இருக்க தெரு. சனவி இது பார்த்தியா? ஹாஸ்பிட்டல் போமா? ஓரமாக போங்க, கார் வருதுன்னு நினைக்கிறேன். தெரு மம்மி. தெரு தெரு தெருள் இல்லை, தெரு 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 கிட்ட வந்துச்சு. ஆமா வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால காலையில சாப்பாடு நேத்து வச்ச மீன் குழம்பும் கஞ்சியும் இருந்துச்சு. அதுதான் சாப்பிட்டு கிளம்பணும். மீன் குழம்பும் கஞ்சியும் ஒரு அரிய வகை அபூர்வமான ஒரு டேஸ்டான காம்பினேஷனுங்க. எங்க வீட்டுல கஞ்சி இருந்தா மீன் குழம்பு இருக்காது, மீன் குழம்பு பழைய மீன் குழம்பு இருந்தா கஞ்சி இருக்காது. இன்னைக்குதான் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு. காலையில 10 o'clock தான் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அதனால கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னால பனானா ஸ்மூதி செஞ்சு குடிச்சிட்டு போனோம். இன்னைக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துதான் போறோம். நோ காரு, இன்னைக்கு கார்லாம் கிடையாது. கொடைய பிடிச்சிட்டு நடந்து கிளம்பிட வேண்டியதுதான். என் பையனை வேற ஸ்கூல் மாத்த போறாங்க. ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் கேட்டிருக்கோம். அதனாலதான் தலைவர் வீட்டுல இருக்காரு. இன்னைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதுவும் இல்லாம டேப்லெட்லாம் எனக்கு தீர்ந்து போச்சு. போயிட்டு டேப்லெட்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வரணும். அப்பாயின்மெண்ட்டுக்கு 20 மினிட்ஸ்க்கு முன்னாலே அங்க இருக்கணும். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் சீக்கிரமா கிளம்பி போகணும். சனவுலாம் கரெக்ட் டைமுக்கு குளிச்சு கிளம்பிட்டான், எல்லாம் ரெடி. ஆனா என்னோட ஃபோன் ஒர்க் ஆகலைங்க. ஃபோன்னா சிம் ஒர்க் ஆகலை. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. கால் போகலை, இன்கமிங் காலும் வரல. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மறுபடியும் கால் பண்ணணும்னா என்ன நெட்டு எதுவுமே ஒர்க் ஆகலை. அதனால அதை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேங்க. அதனால லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். வீட்டில் வைஃபை இருக்கிறதுனால நம்ம அதுலேயே கால்லாம் பேசிடுவோமா. அதனால எனக்கு வீட்டில் இருக்க வரைக்கும் தெரியல. வெளியே கிளம்பணும்னு பார்க்கும்போது தான் தெரியுது மொபைல் டேட்டா எதுவுமே ஒர்க் ஆகலை. ஊருக்கு வேற போயிட்டு வந்தோமா. அந்த 1 month ரீசார்ஜ் எதுவும் பண்ணலை. அதனால தான் எதுவும் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நட்ஸு, டேட்ஸு, பாதாம் பிசினு இதெல்லாம் நைட்டே ஊற வச்சிருந்தேங்க. அதை வாழைப்பழத்தோட சேர்த்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்மூதி ரொம்ப நல்லா இருக்குங்க குடிக்க. திரும்பி வரும்போது என் ஹஸ்பண்ட் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால ஸ்மூதியை குடிச்சிட்டு அப்படியே பொடி நடையா நாங்க 2 பேரும் கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இதான் ஹாஸ்பிட்டல். எங்க ஹாஸ்பிட்டலுங்க? எப்படி போகணும்? எப்படி ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஸ்ட்ரைட்டாக எங்கே? நம்ம உள்ளே போகணும், ரைட்டில். இங்கே ஸ்ட்ரைட்டாக அப்படியே போனால் அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம், அப்படியே உள்ளே போகணும். யாருக்கு இந்த எல்லோ கலர் ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த எல்லோ பில்டிங் தான் போகணும். நம்ம இப்படியே போயிடுவோமா? ரைட்லேயே போயிரு. தெளிவா இந்த பக்கம். சரி சரி சரி. அதாச்சு எல்லோ பில்டிங். ஆமா, 20 minutes முன்னால் இருக்கணும். நம்ம 15 minutes முன்னால் தான் வந்திருக்கோம். 5 minutes லேகு. இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அப்பாயின்மெண்ட் எல்லாம் நம்ம ஃபோனுக்கு என்ன டைமிங்கு என்ன டேன்னு மெசேஜ் பண்ணிடுவாங்க. வந்த உடனே கவுண்டரில் அதை நம்ம காட்டினோம்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு என்ட்ரு பண்ணிப்பாங்க. அடுத்து என்னோட டைமுக்காக கரெக்டாக வெயிட் பண்ணுறேன்.
ஏன்னா ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை, கூட்டமாகவே இல்லை, யாருமே காணோம் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்ட் டைமுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு நம்ம வந்தால் போதும். நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால வந்து எல்லாரும் அவங்கவுங்க டைமுக்கு வந்துட்டு போகிறதுனால கூட்டம் இல்லாமல் இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டலில் பிரஸ்ட் ஃபீடிங் மந்த்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்கறதோட அவசியம், அப்புறம் நம்ம தாய்ப்பாலை வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னைக்கு நான் டாக்டரை பார்க்கல, மிட்வைஃபை தான் பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு பேபியோட ஹார்ட் பீட் மட்டும் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டேப்லெட் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால டேப்லெட் வந்து கொடுத்தாங்க. அது வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னுமே எனக்கு பேபியோட ஜெண்டர் தெரியலைங்க. இன்னைக்கும் ஹார்ட் பீட் மட்டும் தானே பார்த்தாங்க. இன்னைக்கு ஸ்கேன் எதுவுமே பண்ணலை. நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து கம்மிங் 18th வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்லலாம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்குவோம். ஆனால் இங்கெல்லாம் முன்னாலே வாங்கிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவரிக்கு போகும்போதே நம்ம எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ தானே இந்தியா போயிட்டு வந்தேன். ஸோ போகிறதுக்கு முன்னால் நமக்கு பேபியோட ஜெண்டர் தெரிஞ்சிருச்சுன்னா போயிட்டு வரும்போது என்ன பேபியோ அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னால் போய் நான் ஸ்கேன் பண்ணேங்க. ஆனால் அந்த ஸ்கேன்லேயுமே சரியாக தெரியலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி கேர்ளாக இருக்கும், ஆனால் எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல அப்படின்ட்டாங்க. மேபி நீங்கள் அடுத்த ஸ்கேனில் பாருங்கள், அதில் நல்லா தெரியும் அப்படின்னு. யாராவன் ஸ்கூலுக்கு போகாமல் கட்டடிச்சு சுற்றுறவன்? எல்லாம் ஸ்கூல் விட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போதான் வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் ஸ்கூல் விடலையோ? ஸ்கூல் விட்டு டைம் ஆயிடுச்சு. நிறைய பேர் பேபியோட ஜெண்டர் என்ன, பையனா பொண்ணா இன்னுமா உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு கேட்டீங்க. எங்களுக்குமே இன்னும் தெரியலைங்க. நாங்களும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஜெண்டர்னு தெரியறதுக்காக. அடுத்த ஸ்கேன்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்தோம். எப்பவுமே அப்பளத்தை என் பையன் ஆட்டையை போட்டுருவாங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் அவன் அப்பளத்தை ஆட்டையை போட்டேன். மறுபடியும் எடுத்துக்கிட்டான். ஆனாலும் என் பையன்கிட்ட கேட்டோம்னா தங்கச்சி பாப்பா தான் வேணும், தம்பி பாப்பாலாம் வேணாம். அப்படி தம்பி பாப்பா வந்தா ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தா மழை பெஞ்சா நனைஞ்சிருவான்ல அப்படின்னு சொன்னேன். இல்ல நம்ம ரூம்லயே விட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தங்கச்சி பாப்பா தான் வேணுமா அவனுக்கு. கார் வருதே, வெயிட். வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததும் புள்ள எப்படி பொறுப்பான வேலை ஒன்று பார்த்துட்டு இருக்கு பாருங்க. துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.